குரல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கிறதுல ரொம்ப இணக்கம் காட்டுறாங்க, ரொம்ப நெருங்கி வராங்க. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபடக்கூட வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இணையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஜெயக்குமார் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. எப்பா, நான் கண்ணா முன்னாடி பேசியிருக்கிறேன்ப்பா, நீங்கள் இப்படி திடீர்னு பாஜகவுடன் கூட்டணி வச்சா நான் எவ்வளோ பேசியிருக்கிறேனே. எடப்பாடி கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்காக நான் பாஜகவை கடுமையாக பேசியிருக்கிறேன். கூட்டணி இப்போ இல்லைங்க, எப்பவுமே பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கன்னு பயங்கரமாக காலவாரி பேசியிருக்கிறேன். இந்த நேரத்தில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணிங்கிறது இது எப்படிங்க? இது நான் எந்த முகத்தை வச்சு நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் அவருடைய மன கொந்தளிப்பை பேசியிருக்கிறாரு. பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா, அதிமுக வச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் கட்சி விட்டே போயிடுவேங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷனான ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு ஜெயக்குமாருடைய சூழல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவிலிருந்து வெளியே வந்த பிறகு ஜெயக்குமார், கேபி முனிசாமி, சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க பாஜகவை. குறிப்பாக அண்ணாமலை பேசியிருப்பாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பாஜகவை விமர்சனம் பண்ணுறது மிக மிக குறைவு. இவருக்காக இந்த 3 பேரும் ஜெயக்குமார், கேபி முனிசாமி, சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கள் பாஜகவை, குறிப்பாக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே இவங்க 3 பேரை வச்சு இவருடைய நிழலாக 3 பேரும் பேசுவாங்க. இப்படி இருந்த சூழலில் இன்னைக்கு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி நிலைப்பாட்டில் நெருக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவும் போது இப்போ ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன கசப்பு இருக்குது. நான் எவ்வளோ பேசிட்டேன், இந்த நேரத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டா நான் எப்படி எந்த முகத்தை வச்சு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை தான் இன்னைக்கு ஜெயக்குமாருடைய நிலையாக இருக்கிறது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லைங்க, இன்னைக்கு இல்லைங்க, என்றைக்குமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இது ஒரு புறம் இருக்க, இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு டைலாக் பேசியிருப்பார். ஏன்னா தன்னை மிகப்பெரிய ஒரு தலைவராக அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அடுத்தபடியாக நம்ம ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக நம்ம அதிமுகவில் இருக்கணும். இன்னைக்கு ஒரு அடையாளமான ஒரு மாபெரும் தலைவராக வரணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதிக அளவில் அவருடைய பஞ்ச் டைலாக்லாம் சமீபத்தில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டைலாக் பேசியிருப்பார். என்னை நம்பாமல் கெட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் என்னை நம்பி கெட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு பேசியிருப்பாங்க. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த டைலாக் இருந்தது. ஏன்னா இப்போ கட்சி அவருடைய பின்னணியில், அவருடைய தலைமையில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அவர் ஒரு தலைமை பண்பில் ஒரு தலைவராக இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரை நட்சத்திரமாக பிரபலமான ஒரு கலைஞராக இருந்து அரசியலை கால் ஊன்றி மிகப்பெரிய அளவில் ஒரு மாபெரும் தவிர்க்க முடியாத தலைவராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. அவர் ஒரு டைலாக் பேசுகிறாரு. ஏன்னா படத்தில் இருக்கிற டைலாக்கை அரசியலில் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மக்களை சந்திக்கின்ற போது, கூட்டங்களை சந்திக்கின்ற போது அவர் பேசுவார். அது மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். இதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பும், தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றளவும் இருக்கிறது. இதையெல்லாம் மறையணும் அப்படின்னா கொஞ்சம் காலங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த காலங்கள் போகின்ற போது கட்சியில் தலைமை பண்புக்கோ கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்கிற உரிமையில் இப்போ அதிகாரப்பூர்வமாக இருந்தாலும் கூட தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலையில் பாதி பேர் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், பாதி பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். நிர்வாகிகள் மத்தியில் கூட வேறு வழியில் நாங்கள் என்ன பண்ணுறது, எதிர்த்து பேச முடியல அப்படிங்கிற நிலைப்பாட்டில் கூட நிர்வாகிகள் இருக்கிற சூழலும் தற்போது அதிமுகவில் இருக்குது. இப்போ இருக்கிற பட்சத்தில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி நிலைப்பாட்டில் நெருக்கம் காட்டுறாங்க. நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்கப்படும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். கூட்டணி பற்றி ஏங்க இப்பயே பேசுறீங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க, ஒரு 5-6 மாதம் போன பிறகு நானே உங்களை கூப்பிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு செய்தியாளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார். அந்த 4-5 மாதங்களுக்கு பிறகு சொல்கிறேங்கிறது பாஜகவுடன் ஒரு சமரச பேச்சு, ஒரு டீலிங்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அஸ்திவாரம் போடணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த டைம்
சலசலப்பு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலும் அனைத்து கட்சி தலைவர்கள் மத்தியிலுமே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. எப்படியாவது கூட்டணியிலிருந்து ஒரு பிளவு ஏற்பட்டு பிரிவார்களா, அங்கிருந்து ஓரிரு கட்சிகள் வெளியே வருவார்களா, அவர்கள் நம்ம கூட்டணிக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் நிச்சயமாக ஏற்படத்தான் செய்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் கூட்டணி நிலைப்பாடுக்குள்ள பாஜகவுக்குள்ள போகின்ற போது இப்போ என்ன யாருக்கு பெரிய டென்ஷன் அப்படின்னா ஜெயக்குமாருக்கும் கேபி முனிசாமிக்கும் சிபி சண்முகம் தான். ஏன்னா அவங்க தான் நிறைய பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்கள் எனக்காக தானே பேசுகிறீங்க, கட்சிக்காக தானே பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூல் பண்ணுறதோ அவர்களை சமாதானப்படுத்துறது தான் அடுத்த கட்ட நகரமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இன்னொரு முக்கியமான தகவல் இந்த வீடியோ மூலிமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தவிர்க்க முடியாத இடத்துல தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. மாபெரும் கட்சிகளாக திமுக அதிமுக தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகம் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் பாஜக தமிழகத்தில் ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக ஒரு கணிசமான வளர்ச்சி இருக்கிறது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு இடத்தை பிடிப்பார்கள், ஒரு நல்ல ரீச் இருக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. சீமான் ஓரளவுக்கு கழட்டி விடப்படுவார். அவர் பெரிய அளவில் வளர்ச்சியும் ரீச்சும் 2026 தேர்தலில் இருக்காது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் சொல்லப்படுகிறது. திமுக அதிமுக அவர்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு, தொகுதி 234 தொகுதிகளிலும் தொண்டர்கள் மத்தியில் எப்படி அந்த கட்சி ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கிறதோ அதே போல ஓரளவுக்கும் குறையாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழகம் முழுக்க மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு குறிப்பாக விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு ஒரு ஆதரவு அதிக அளவில் இருக்குது. இந்த செல்வாக்கு ஆதரவு எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுக திமுக அளவுக்கு தாவேகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கவில்லை, ஒரு சட்டமன்ற தேர்தலை கூட இதற்கு முன்பாக சந்திக்கவில்லை. முதல் முறையாக 2026 சந்திக்கக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகம் எடுத்த எடுப்பிலேயே முதல் முயற்சியிலேயே தேர்தல் முதலில் சந்திக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே ஒரு வளர்ச்சிங்கிறது அபரிமிதமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாஸ் ரீச் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரை யார் வீழ்த்துவார்கள். 2026 யாருக்கு சாதகமான தேர்தலாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கின்ற போது அது ஒரு மெகா கூட்டணியாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கூட பாஜக கூட்டணியில் இணைவதற்கு ஓரளவிற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பும் வருது. தேர்தல் நாட்கள் இன்னும் பல மாதங்கள் இருக்கின்ற சூழலில் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.